முந்தி செல்வதில் தனியார் பேருந்துகளுக்கு இடையே ஏற்பட்ட போட்டியில் வயல்வெளியில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் ராதாமணி என்ற தனியார் பேருந்து திருவாரூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னால் சென்ற மற்றொரு தனியார் பேருந்துக்கும் ராதாமணி என்ற பேருந்துக்கும் இடையே யார் முந்தி செல்வது தொடர்பாக போட்டி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அதிவேகமாக இயக்கப்பட்ட ராதாமணி என்ற தனியார் பேருந்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட தென்குடி என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள வயல்வெளியில் கவிழ்ந்தது. இதில் பேருந்து பயணிகள் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்து பகுதிக்கு சென்ற 5 ஆம்புலன்ஸ்கள் உதவியுடன் காயம்பட்டவர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள நன்னிலம் அரசு மருத்துவமனை மற்றும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் இதுகுறித்து நன்னிலம் போலீசார் விபத்து நடந்த நிகழ்விடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். கம்பம் நகரில் இருசக்கர வாகனங்களை திருடி பிரித்து உதிரி பாகங்களை கேரளாவிற்கு விற்பனை செய்ய முயன்ற 4 பேரை போலீசார் கைது செய்த சம்பவம் பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள கோட்டை மைதான பகுதியைச் சேர்ந்தவர் குமார். இவர் வாட்டர் சர்வீஸ் மையம் வைத்துள்ளார். இவரது மையத்தில் மேனேஜராக பணிபுரிந்த மணிகண்டன் என்பவர் மையத்தில் நிறுத்தி வைத்திருந்த 4 இருசக்கர வாகனங்களை திருடி சென்றதாக கம்பம் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரினை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் மணிகண்டன் அவரது நண்பர்களான தங்கபாண்டி, நாகேந்திரன், அருண்பாண்டி ஆகிய 3 பேருடன் சேர்ந்து இருசக்கர வாகனங்களை திருடி கம்பமேட்டு சாலையில் பழைய இரும்பு கடை நடத்தி வரும் பிரபு என்பவர் கடையில் வைத்து அந்த இருசக்கர வாகனங்களை பிரித்து அதில் உள்ள உதிரி பாகங்களை கேரளாவிற்கு விற்பனை செய்வதற்காக முயற்சி செய்தது தெரியவந்தது. விரைந்து நடவடிக்கை எடுத்த போலீசார் மணிகண்டன், நாகேந்திரன், பிரபு, தங்கபாண்டி ஆகிய 4 பேரையும் கைது செய்து மேலும் தலைமறைவாக உள்ள அருண்பாண்டியை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆழ்வார் திருநகரி அருகே சத்தம் கேட்காமல் இருக்க இருசக்கர வாகனத்தை டோ செய்து கொண்டு செல்லும் திருடர்கள் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அகிலாண்டம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பழனிக்குமார். இவர் நேற்று இரவு அப்பகுதியில் தனது வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் பழனிக்குமாரின் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றனர். இது தொடர்பாக பழனிக்குமார் அளித்த புகாரின் பேரில் ஆழ்வார் திருநகரி போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள பல்வேறு இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை கைப்பற்றி இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தை டோ செய்து கொண்டு திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுராந்தகம் அருகே காவலரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருபவர் பழனி மற்றும் காவலர் சரவணன். இவர்கள் இருவரும் இரவு நேர ரோந்து பணிக்காக கூடலூர் கிராமத்திற்கு சென்றுள்ளனர். அப்பொழுது கூடலூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகன் காவலர்களை ஊருக்குள் வரவிடாமல் வழிமறித்து தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் காவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து காவலர் பழனி மேல்மருவத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவலர் பழனி கொடுத்த புகாரின் பேரில் மேல்மருவத்தூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை விசாரணை செய்து கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை பீளமேடு காவல் ஆய்வாளர் திடீர் மரணம். விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்தபோது ஏற்பட்ட சோகம். தேனி மாவட்டம் சீலையம்பட்டி கம்பர் பள்ளிக்கூடம் தெருவை சேர்ந்தவர் நடேசன். 49 வயதான இவர் கோவை பீளமேடு E2 காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு சக்தி என்ற மனைவியும் பல் மருத்துவம் மற்றும் MBBS படித்து வரும் ஓவியா இனியா என்ற 2 மகள்கள் உள்ளனர். குடும்பத்துடன் தற்போது கோவையில் குடியிருந்து வந்த நிலையில் விடுப்பில் தனது சொந்த ஊரான சீலையம்பட்டிக்கு இன்ஸ்பெக்டர் நடேசன் குடும்பத்துடன் வந்திருந்தார். இந்த நிலையில் தனது தோட்டத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பும் வழியில் நடேசனுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சைக்காக சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடல் சீலையம்பட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி சடங்கிற்காக வைக்கப்பட்டது. மேலும் பணிக்காலத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் நடேசனின் உடல் காவல்துறை அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.